ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் எபிசோடில் ப்ரைவேட் கன்செப்ட்டை பற்றி பார்த்தோம்ல. அந்த ப்ரைவேட் கன்செப்ட்டை பற்றி பார்க்கும்போது ஒரு வேர்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த சிங்கிள்டன் கிளாஸ்னால் என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எதுக்காக க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணியும் பார்க்க போகிறோம். ஏன்னா சிங்கிள்டன் கிளாஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டும் கூட. ஸோ அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவே புரியும். இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பெருசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோன்னா அந்த சின்ன சின்ன கான்செப்ட் தான் வேணும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் என்னன்னா சிங்கிள்டன் கிளாஸ். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், சிங்கிள்டன் கிளாஸ். சிங்கிள்டன் கிளாஸ்னால் என்னென்னா, இப்போ என்கிட்ட இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் வந்து தார். என்கிட்ட தார் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸுக்கு இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். தார். ஓகேங்களா? தார் T1 இஸ் ஈக்குவல் டு நியூ தார். அதே மாதிரி தார் T2 இஸ் ஈக்குவல் டு நியூ தார். இங்கே நான் 2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இப்போது எதுவும் ரன் ஆக போகிறதுல நான் எதுவும் இல்லை. ஓகேவா? ஆனால் இங்கே இப்போ நான் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கிளாஸ்க்கு நான் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் இப்போதைக்கு நான் நினச்சேன்னா ஐ கேன் கிரியேட் லாட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். சரியா? ஆனால் சிங்கிள்டன் கிளாஸ்ன்றது என்னென்னா, இந்த கிளாஸ்க்கு நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே நான் பண்ணியிருக்கல அந்த மாதிரி ஒரே ஒன்று தான். ரெண்டாவதாக நான் க்ரியேட் பண்ண அப்படின்னா எனக்கு எரர் வரணும். அந்த அப்ளிகேஷன் நடக்கக்கூடாது. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன், நீங்கள் லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணக்கூடாது. சரியா? லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மறுபடியும் லாகினே பண்ணக்கூடாது. லாக் அவுட் பண்ணால் அது வேறு ப்ராசஸ். மறுபடியும் லாகினே பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் லாக் அவுட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் அது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் சிங்கிள்டன் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். அதுதான் என்னென்னா சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கோடை நான் எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். இதுக்காக தான் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். தார். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் தார். ரிட்டர்ன் டைப்பாக அங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா கிளாஸோட நேமை மென்ஷன் பண்ணுறேன். ரிட்டர்ன் டைப் பண்ணுறது ஒரு டேட்டா டைப். நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிளாஸுமே கூட ஒரு டேட்டா டைப் தான். கிளாஸ் இஸ் அ டைப். இந்த வேர்டை நான் அன்றைக்கி இதை எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பேன் நினைக்க, சரியா ஞாபகம் எனக்கு. கிளாஸ் இஸ் அ டைப். கிளாஸும் ஒரு டேட்டா டைப் தான். ஸோ நான் கிளாஸையுமே ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? தார் ஜஸ்ட் இப்போ கம்பல் டைம் எரர் இருக்கட்டும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பப்ளிக் வாய்டு டெஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் கால்டு. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டராக கொடுத்துட்டேன். ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. T is equal to நியூ தார். இப்படி என்னால் பண்ண முடியாது. எரர் வருமா? ஆனால் என்னால் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேம் கிளாஸில் எங்கே வேணால் பண்ணலாம். இங்கேயும் க்ரியேட் பண்ணலாம், இங்கேயும் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ வந்து இந்த டெஸ்ட்டுன்றது வந்து இந்த டெஸ்ட்டுக்குள்ளே நான் இதை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை. ஏன்னா இந்த கிளாஸில் எதுவுமே ஒன்று கால் ஆகலை. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணாலும் கால் ஆக போகிறதில்ல. ஆனால் இதில் என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், இங்கே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் உங்களால் இங்கே கால் பண்ண முடியும்ல, பப்ளிக்காகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களால் தார் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். சரியா? கெட் இன்ஸ்டன்ஸை கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகலாம், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து 2 பேர் இருக்கீங்க, அண்ணன் பிரதர்ஸ் 2 பேர் சிப்ளிங்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ஏதோ பிரச்சனையெல்லாம் கிளம்பி வீட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ சண்டையில் அடிச்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் அவங்களோட பொருள் வந்து ஒன்று வீட்டில் இருக்குது. சரியா? அவங்க இதுதான் அவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பொருள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. இப்போ அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்காவும் உங்கள் சிப்ளிங் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பொருள் வந்து இங்கே இருக்குது. அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, சிஸ்டர்ஸ் நீங்கள் திரும்பி அவங்களோட இன்னொரு சிப்ளிங் வந்து அதை அப்படி எடுத்து கொடுக்கலாம்ல. அதே மாதிரி தான் அதே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம். இவங்க தான் உள்ளே போகக்கூடாது. இவங்க வந்து உள்ளே போய் கொண்டு வரக்கூடாது. இவங்களா போய்ட்டு கொண்டு வரக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம், அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம்ல. இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை நான் தான் க்ரியேட் பண்ணக்கூடாது, ஆனால் நீ க்ரியேட் பண்ணலாம். புரியுது? ஆப்ஜெக்ட் வந்து கீழே இருக்க சிங்கிள்ன்ற கிளாஸ் இவன் தான் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஆனால் இவன் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் இவன் கொடுக்கலாம்ல, இவன் க்ரியேட் பண்ணி அதை அங்கே கொடுக்கலாம்ல அவங்ககிட்ட. இவனாக க்ரியேட் பண்ணிக்காமல் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா இப்போ இந்த தாருன்ற இவனே க்ரியேட் பண்ணி இவன்கிட்ட கொடுக்க போகிறான். சரியா? இதுதான் ப்ராசஸ். இப்போ இவன் க்ரியேட் பண்ணிட்டானா, க்ரியேட் பண்ணதை கொடுக்கணும்ல, கொடுக்குறது தான் இங்கே இருக்க டைப்.
இங்கே இருக்க ரிட்டன் டைப் சரிங்களா. இந்த ரிட்டன் டைப்போட வேல்யூ தான் என்னென்னா இங்கே இருக்க டி. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இவன் ரிட்டன் டி சரியா. ரிட்டன் டி போயிடுச்சா. இப்போ டி வந்து என்னென்னா தார் அந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் தானே இந்த டி தானே ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த டீயை கொண்டுட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா நான் வேர் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ண போகிறேன். வேர் டி அப்படின்லாம் இல்லை, வேறு அப்புறம் பார்த்துப்போம். நான் தார் டி அப்படின்னா ஓபிஜே அது என்ன வேல்யூ வந்து வேரியபிள் நேம் மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சாரி. இப்போ என்னென்னா அந்த ஆப்ஜெக்ட் இவன் கிரியேட் பண்ணி இங்கே கொடுத்துரும் வேறு ஒரு பேரில். ஸோ ஓபிஜே எனக்கு மொத்தத்தில் என்ன பண்ணால் இங்கே நானாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஜெக்டை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, இவங்க கிரியேட் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ஆப்ஜெக்ட் எடுத்து என்ன பண்ணுறேன், நான் என்கிட்ட எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், நான் என்னோட இடத்துல வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ண முடியும், இந்த கிளாஸில் இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியல. இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும், வேறு ஏதோ இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண முடியும், வேறு ஏதோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் கால் பண்ண முடியும். வாட் எவர் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும்ல. என்ன சொல்கிறீங்க, பண்ண முடியுமா முடியாதா. இப்போ என்னால் இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஓபிஜே அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஓபிஜே டாட் ஃபங்க்ஷன் நேம் என்ன டெஸ்ட்டு ஓகேவா. டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன், இங்கே டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இது வந்து ஒரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ இதே மாதிரி நான் 10 தடவை கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ எத்தனை தடவைலாம் நான் இந்த கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்போலாம் எனக்கு ஒவ்வொரு தடவையும் புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே வரல, ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணணும் அப்படி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இங்கே என்னென்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் உள்ள கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் கிரியேட் பண்ணணும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன் தவிர்த்து ஆப்ஜெக்ட் ஒன்று தான் இருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனை நான் ஒன்றா அச்சீவ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நான் அச்சீவ் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் எத்தனை தடவைலாம் இதை கால் பண்ணுறனோ அத்தனை தடவை எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். OBJ1 இங்கே எனக்கு ஓபிஜேன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஓபிஜே1ன்ற ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு சரிங்களா. ரெண்டு டிஃப்ரெண்ட் மெமரி ஸ்பேஸஸ் இருக்குது, இங்கே ஒரு மெமரி ஸ்பேஸ், இங்கே ஒரு மெமரி ஸ்பேஸ். இதே மாதிரி நான் எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் கிரியேட் ஆகும் இப்பொழுதுக்கு இந்த மாதிரி. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணேன், இதுவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், மொத்தத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேபி நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை தாண்டி போகக்கூடாது சரியா. இப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அந்த ஆப்ஜெக்ட் லைக் இதை நான் இங்கே இது பண்ணியிருக்கேன், இங்கே டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண விஷயத்த நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்க போகிறேன். தார் டி அப்படின்னு நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. தார் டி இது வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா இப்போது ஒரு ப்ரைவேட் சரியா, ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் தார் அப்படின்ட்டு. ஏன்னா பப்ளிக்காக இருந்தால் யாரும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ப்ரைவேட்னாலும் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிக்கிறேன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுதான் இந்த டீயை வந்து இங்கே கால் பண்ணுறேன் லைக் ப்ரைவேட் ஒரு ஸ்டாட்டிக். இதுவும் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் ப்ரைவேட் ஸ்டாட்டிக் தார் அப்படின்னு வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த தார் தான் இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே டிக்ளேர் பண்ணி வச்ச வேரியபிளுக்கு தான் இங்கே வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன் = நல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்டாட்டிக் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் தான். இது டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிக் போன லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் இந்த இடத்துல இந்த கிளாஸில் கான்ஸ்ட் இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நான் ஸ்டாட்டிக்ன்றது யூஸ் பண்ணல, ஆனால் இங்கே யூஸ் பண்ணும்போது நான் ஸ்டாட்டிக்ன்றது யூஸ் பண்ணுறேன். இதை டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா, லைக் வேரியபிள்ஸ் எடுக்கும்போது வேரியபிள்ஸ்க்கான எபிசோடில் இருக்கும் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸில் ஸ்டாட்டிக் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ரீட் ஒன்லி வேரியபிள், கான்ஸ்ட் வேரியபிள், லைக் லோக்கல் வேரியபிள் அப்படின்றத பார்த்துருப்போங்க. அதில் ஒன் கைண்ட் ஆஃப் வேரியபிள் தான் ஸ்டாட்டிக் அப்படின்றது. இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த எபிசோட் சரிங்களா. வேரியபிள்ஸை பற்றி மட்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஓகேங்களா. ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக் வேரியபிளை ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். இதே ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வேணும்ல, அதே மாதிரியான ப்ராசஸ் தான் இங்கே. ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். டேரெக்டாக கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணுறேன். இங்கே நான் வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன், இஃப் சரியா, இஃப் t equal to null, if t equal to null ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணு சரியா. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம் சரிங்களா. அப்படி இல்லைனா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். நல்லா இருந்தால் மட்டும் ஓகேங்களா. எப்போ நல்லா இருக்கும், ஃபஸ்ட்டு தடவை இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்ல. இப்போ எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் வரும், மெயின் ஃபங்க்ஷன் இது இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு.
அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் getInstance ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது if t is equal to null ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும். t நல்லா இருக்கா? ஆமாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வரும். ரெண்டாவது டைம் வரும். அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல அப்புறம் இங்கே வருமா? இங்கே வரும்போது என்ன வரும் சொல்லுங்கள்? இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது நல் வந்து நல்லா இருக்காது. ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சுவலான ரெஃபரன்ஸ் ஸ்டோர் ஆயிரும். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஸ்டோர் ஆயிரும். ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டு இந்த மெமரிக்கான வேல்யூஸ்லாம் அதில் ஸ்டோர் ஆயிருமா? ஸோ அதை ஸ்டோர் பண்ணி நான் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவேன். ரிட்டர்ன் பண்ணுற இடத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ட்ரை பண்ணுவோம் மறுபடியும் இங்கே போகும். ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுவோம் மறுபடியும் இங்கே போகும். இங்கே போய் இங்கே செக் பண்ணி பார்த்தா டி நல்லா இருக்காது. ஏன்னா வேல்யூ மாறி இருக்கும். தார் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட்டாக இருக்கும். இங்கே நல்லுன்றது தான் இருக்கும். ஸ்டாட்டிக் வந்து சேம் மெமரி ஸ்பேஸ். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி கொடுக்குறேன் சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது தான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது தடவை அதுக்கான மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது இதாக இருக்காது, வேல்யூ இருக்காது இல்லை, ஓகேவா? இங்கே வரும்போது நல்லா இருக்கும். அது நல்லா இருந்தால் மட்டும் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் அனுப்பு. அப்படி இல்லைனா எதை அனுப்பணும் அப்படின்னா ரிட்டன் நல். நல்லா ரிட்டர்ன் பண்ண. நல்லா ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே எனக்கு வந்து எரர் வந்துடும் சரிங்களா? நல்லா ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல எரர் வந்துடும் சரிங்களா? இப்போ அதை அச்சீவ் பண்ணி இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் இங்கே பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு தடவை இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது, ஃபங்க்ஷன் கால் அதை பண்ணிவிட்டேன். இப்போ ரெண்டாவது தடவை நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன நடக்கும்னா எனக்கு இங்கே இருக்கா? இப்போது எனக்கு இங்கே நல் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த obj1 வச்சுக்கிட்டு நான் அதை கால் பண்ண போகிறேன். obj1ன்றது யூஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா எனக்கு கால் ஆகாது. சிஸ்டம் நல் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷன் அதெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லை நல்லு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ என்ன இந்த இடத்துல ஒரு மெசேஜ் மாதிரி பாஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல டைரெக்டாக இஃப் obj1 is equal to null tab. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஓகே you are try to create more than one for the class. You can't create more than one. So it's a error. ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட்டில் லைக் எல்ஸ் அப்படி இல்லைனா மட்டும்தான் ஃபங்க்ஷன் கால் ஆகும் சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இப்போ பாருங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு தடவை கால் பண்ணல, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல. ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தான் ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன நடக்கும்? அது இஃப் ஸ்டேட்மெண்ட் வராது, எனக்கு ஃபங்க்ஷன் காலாக இருக்கும் சரிங்களா? ஃபங்க்ஷன் காலாக இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதை வச்சு ஒன்ஸ் கால் பண்ணுறேன். அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அப்போ மறுபடியும் கால் பண்ணுறேன். அப்படின்னும் போது எனக்கு இங்கே வருங்க ஃபங்க்ஷன் கால். ஃபஸ்ட்டு தடவை ஆப்ஜெக்ட்டில் ரெண்டாவது தடவை கால் பண்ணுறேன் போது யூ ஆர் ட்ரை டு கிரியேட் மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஃபார் த கிளாஸ், யூ கான் கிரியேட் மோர் தென் ஒன், ஸோ இட்ஸ் அ எரர். வந்துருச்சா? இப்போ எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் மொத்தமாக க்ரியேட் ஆகும்? அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் மொத்தத்தையே க்ரியேட் ஆக போகுது. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், நான் எப்படி இங்கேருந்து இதை ஷேர் பண்ணிக்கணும், அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஓபிஜேவை நான் எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா? இந்த ஓபிஜேவை நான் இங்கேருந்து எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக எப்படி கால் பண்ணாமல் இங்கே வந்து ஓபிஜே இப்படி அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது அசைன். ஆனால் என்கிட்ட ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை தான் மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை தான் நான் மாற்றி மாற்றி எல்லார்ட்டையும் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டாக ஒன்று, அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஆள்ட்டையும் வச்சுருக்கேன் சரிங்களா? லைக் எப்படின்னா ஒன்று தான் ஒரிஜினல் எடுத்து நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு மறுபடியும் ஒரிஜினலாக வாங்க முடியாது. லைக் ஒரு ஃபாரின் ஆத்தர் புக் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபாரின் ஆத்தர் புக் வாங்குறோன்னா மினிமம் ஒரு என்ன மாதிரி புக், காஸ்ட்லியான புக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு காஸ்ட்லியான ஃபாரின் ஆத்தர் புக் வாங்கணும்னா ஒரு 5000 ஒரு புக் வந்து ஒரு 5000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5000 வருது ஒரு புக்கு. ஆனால் என்னோட கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க. ஒரு காலேஜ் ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேர் அந்த புக் வாங்குமான்னு கேட்டால் முடியாது. சரி, 50 பேர் வாங்கலாம், மேபி வாங்கலாம், வாங்க போகலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா காமனாக கிளாஸில் எல்லோரும் சேர்ந்து ஒரு புக்கை வாங்கிட்டு எல்லோரும் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் போட்டுறதுக்கு மினிமம்னா 5000 வந்தாலும் ஒரு A4 ஷீட்டில் உங்களால் 4 பேஜ் மினிமம் ஜெராக்ஸ் போட முடியும் மினிமம் பண்ணி. இல்லை ஒரு அப்படி பண்ணிங்கன்னா
2000 பேஜ் இருந்தால் கூட இதில் குறைஞ்சிரும், 500 பேஜுக்கு வந்துடும், 500 பேப்பரில் வந்துடும். 500 பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பி லைக் மேக்ஸிமம் 500 600 அவ்வளோதான் வரப்போகுது, 40 பைசா 50 பைசா. அந்த கணக்கு வந்துருச்சு அப்படின்னா 5000 வாங்கின புக்கு 500 முடிஞ்சு போயிடும். ஸோ காப்பி தான் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் ஒன்றே தான், அந்த ஒரு புக்கு தான் எனக்கு ஒரிஜினல் அந்த இடத்துல. ஸோ அந்த புக்கை வச்சு நான் காப்பீஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் என்ன பண்ணேன், எனக்கு என்ன அதான் என்ன வரப்போதில்லை, எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாதுல்ல. மொத்தமாக ஆப்ஜெக்டாக பார்த்தா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. எனக்கு 5000 பார்த்தா ஒரு டைம் தான் செலவாச்சு. ஸோ மறுபடியும் செலவாக போகிறது இல்லை. இந்த மாதிரியான இது என்ன பண்ணலாம், இப்படி அச்சீவ் பண்ணலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது செக் பண்ணி பார்க்கும். இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் அந்த ஒரிஜினல் புக், இதுதான் ஒரிஜினல் புக் இருக்கான்னு பார்க்குறேன். ஒரிஜினல் புக்கு என்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது, ஒரிஜினல் புக் என்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஒரிஜினல் புக்கை வாங்குறேன். எல்லோரும் காசு போட்டு கிளாஸில் இருக்கிற 50 பேரும் ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு அந்த புக்கை வாங்குகிறோம். ஒரிஜினல் புக் வாங்கிட்டோமா, வாங்கினதுக்கப்புறம் என்ன வரும், அந்த இடத்துல புக்கு வந்துடும், ஒரிஜினல் புக்கு வந்துடும். ஒரிஜினல் புக் வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் புக்கை கிளாஸ் திருப்பி கொடுக்குறேன். திருப்பி யார்கிட்ட கொடுக்குறேன்னா கிளாஸ் ரெஃப் போட்டு கொடுக்குறான். இதுதான் கிளாஸ் ரெஃப். இந்த கிளாஸ் ரெஃப் என்ன பண்ணுவான்னா, அது எல்லாருக்கிட்ட என்ன பண்ணுவான், காப்பி போட்டு கொடுத்துருவான். இது வந்து ஜெராக்ஸ் காப்பி. இதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி என்ன பண்ணுறான், எடுத்து OBJ1 சொல்லி ஒன்று கொடுத்துட்றான். இதே மாதிரி ஒன்று கொடுத்தோம். இதே மாதிரி 50 பேருக்கும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவான். ஆனால் மறுபடியும் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, சரிங்களா, மறுபடியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதே புக்கை வாங்கணும்னு நினைக்கிறான். சாரி, ஒரு ஒரிஜினல் புக்கே வாங்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். போய் பார்ப்பான், இந்த இடத்துல புக்கு இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா இந்த இடத்துல புக் இருக்குது, வாங்கிட்டியடா, நீ போன வாரம் தான்டா வாங்கினேன் அப்படின்னு கேட்டு அவனை புடலின்னு அடிச்சு துரத்தி விட்டுருவான். ஒரு புக்கு தான் வாங்கணும், அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு வேலை தொலைச்சிட்டுனாலும் நான் பொறுப்பு இல்லை, கை காசு போட்டு வாங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவோம்ல. அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இதுவும். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நல்லாயிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்புறம் என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுல, ரெண்டாவது மறுபடியும் கால் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தா இருக்குது, இல்லைனா தான் வந்து கேட்கணும், இருக்கிறது கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுவோம். இதுதான் சிங்கிள்டன். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணி இல்லை காப்பி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஸோ இதை வச்சு என்னால் கால் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இப்போ நான் OBJ1 வச்சு என்னால் இதில் கால் பண்ண முடியும். OBJ1 வச்சு என்னால் கால் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த OBJ1 மறுபடியும் OBJ2 ஒன்று கிரியேட் பண்ணுவேன். இந்த இடத்துல தார் OBJ2 ஒன்று போட்டு இந்த இடத்துல அந்த ஜெராக்ஸ் வச்சு நான் இன்னொரு ஜெராக்ஸ் எடுப்பேன். இப்படி பார்த்தா ஒட்டுமொத்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல அந்த ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் ஒன்று தான், ஜெராக்ஸ் வந்து கிளைகள் மாதிரி போயிட்டே இருக்கும். அது ஆலமரத்தின் விழுதுகள் மாதிரி எந்த பக்கம் போகும் எப்படி போகும் தெரியாது, எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும்ல. இப்போ என்னால் இந்த OBJ2 ஜெராக்ஸ் வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் போடலாம், இந்த ஜெராக்ஸ் வச்சு இன்னொரு ஜெராக்ஸ், அதை வச்சு இன்னொரு ஜெராக்ஸ், இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரிஜினல் வந்து ஒன்றே ஒன்று தான், அதுதான் இன்ஸ்டன்ஸ். அந்த ஒன்றே ஒன்று தான் இன்ஸ்டன்ஸு, அதோட காப்பீஸாக தான் மற்றது வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரே இன்ஸ்டன்ஸ் வச்சுட்டு அதை காப்பி எடுத்து யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் சிங்கிள்டன் கிளாஸ். சிங்கிள்டன் இப்படி எந்த ஒரு கிளாஸ்க்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறோமோ அதுதான் சிங்கிள்டன் கிளாஸ். ஸோ இது வந்து சிங்கிள்டன். இந்த கிளாஸ் வந்து இப்போ சிங்கிள்டன், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த கிளாஸ்க்கு கிரியேட் ஆகும், அதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். சிங்கிள்டன் ஒர்க் உங்களுக்கு புரியலனாலும் நான் சொன்ன ஜெராக்ஸ் காப்பிக்காக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ராக்ஸ், அந்த காப்பி ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ ஜாலியாக படிங்க எல்லோரும். தேங்க்யூ.